யூஸ்வலா வந்து நம்ம 6 o'clock செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறது வழக்கம். ஸோ இன்னைக்குமே அதே மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதான் இன்னும் ஒரு 5 minutes மேபி 5 to 7 minutesல கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள ஒரு சின்ன ஷார்ட் இன்ட்ரோ, எதுக்காக நம்ம இதை பண்றோம், ஏன் லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட், அதுக்கப்புறம் இது எங்க இருந்து ஒரிஜின் ஆச்சு அப்படின்னு ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்தரா வந்து நீங்க யூ கேன் டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் ஹவெவர் யூ வாண்டட் இட் டு பி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல டைம் எடுத்து சிங்கிங் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து சிங்கிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வருது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இட் இஸ் ஆல்சோ மோர் எக்ஸைட்டிங் ஃபார் அஸ் அஸ் வெல். ஸோ அதனால இது எப்படி இருக்கும்னு எனக்குமே தெரியல, பட் ரெடி டு என்ஜாய் வாட் எவர் இட் இஸ். அண்ட் அது கொஞ்சம் இந்த இந்த ஒரு சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மைக்ரோஃபோன்ஸ் மியூட் பண்ணிட முடியுமான்னு பாருங்க. ஏன்னா ஒருத்தர் பேசும்போது எல்லாருமே நம்ம எல்லாரும் மியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நம்மளால வந்து ஒருத்தர் பேசுறதை கவனிக்க முடியும். அண்ட் ஏதாவது நாய்ஸஸ் வருதுன்னா நம்மளுக்குள்ளேயே ஒரு சப்போர்ட் எடுத்துக்க முடியுமான்னு பார்ப்போம். சப்போஸ் யாருக்காவது எங்கேயாவது நாய்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளே வந்து அதை எப்படி நம்மளுக்குள்ள மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். அண்ட் இந்த டெக்னிக்கல் சேலஞ்சஸ் வந்து கண்டிப்பா அன்அவாய்டபிளா இருக்கும் இன்னைக்கு, முக்கியமா ரெயின் வேற இருக்குதுன்றதுனால. அதனால எங்கேயாவது ஏதாவது சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருந்ததுன்னா அதை எப்படி கோப்பப் பண்ணி நம்ம எல்லாரும் இந்த செஷனை வந்து மாத்தி மாத்தி கோ கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் யா, ஸோ மூவிங் பேக் டு அமேசிங் ஹியூமன் பீயிங். ஸோ சில பேருக்கு வந்து இந்த பேர் கொஞ்சம் மேபி சொல்லும் போது ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கலாம். ஸோ இது ஒரிஜின் ஆனது ஒரு 2016 ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல சும்மா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு குரூப் ஆரம்பிச்சு அது அப்படியே ஒரு மொட்டை மாடி சந்திப்பா எவால்வ் ஆகி ஒரு 12 இடத்துல மொட்டை மாடி சந்திப்பு பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அது முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த கொரோனானால நம்ம எல்லாரும் வீட்டுல இருக்கோன்றதுனால அதை எப்படி இன்னும் எஃபெக்டிவா பயன்படுத்துறது, இங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு ஸ்கில் இருக்குது இல்லையா, அந்த ஸ்கில் அப்ப நம்ம ஷேர் பண்றதுல எஃபெக்டிவா பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தானே, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்னமோ பேசுறோம், நம்மளுக்கு தெரிஞ்சதை பேசுவோம் ஜாலியா. அதுவும் இல்லாம நம்மளோட ஸ்கில்லை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது இன்னும் ஜாலியா இருக்கும்ன்றதுனால ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுறதுக்காக ஆரம்பிச்ச ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் ரொம்ப பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் எப்படி இருக்குதுன்னா ஒரு 5000 பேர் கொண்ட சர்க்கிளா இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இது ஒரு 266 செஷனுக்கு மேல டச் பண்ணிடுச்சு. அண்ட் இதுல ஒரு 110 ஸ்பீக்கர்ஸ் மேல இது வரைக்கும் பேசியிருக்காங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி யூ ஆர் ஆல்சோ நவ பார்ட் ஆஃப் இட். அண்ட் இப்போ இந்த ஒரு செஷன் எடுக்கிறவங்களுமே இந்த கம்யூனிட்டியோட ஒரு பார்ட்டா மாறிடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் உங்களையும் நீங்க பாக்குறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் திஸ் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் செஷன் அஸ் வெல். அண்ட் அட் சேம் டைம் இதை பார்த்தது மட்டும் இல்லாம நீங்களுமே நிறைய நண்பர்களுக்கு உங்களால இதை பகிர்ந்துக்க முடிஞ்சதுனாலுமே தட் இஸ் வெல் அண்ட் குட். அண்ட் இன்னும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட ஆசையும் கூட. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஹவ் ஜாயின் தி செஷன் அஸ் வெல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாரும் மியூட் பண்ணிட்டு எங்கேயாவது சேலஞ்சஸ், டெக்னிக்கல் சேலஞ்சஸ் இருந்தா குரூப்ல தெரியப்படுத்தி எப்படி வந்து நம்மளால மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிக்க முடியுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? அண்ட் ஓவர் டு யூ பெல்சி ஜாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Let's talk, let's connect team. Thank you so much everyone for joining. Start பண்ணலாமா? கண்டிப்பா கண்டிப்பாமா. You can proceed. Yeah. தென்றல் வந்து சாங், தென்றல் வந்து என்னை தொடும் சாங் போறேன். தென்றல் வந்து என்னை சத்தம் இன்றி முட்டும் நீ பகலிலே போய்விடு இரவே பாய்கொடு நிலவே பன்னீரை பூவிடும் தென்றல் வந்து இந்நேரம் சார பாடும் சங்கீதம் தாரம் போடும் தெரிந்த பிறகு இவைகள் எதற்கு தெரிந்த பிறகு நானும் எதற்கு
தென்றல் வந்து என்னை சத்தம் இன்றி முத்தமிடும் அகலே போய்விடும் இரவே பாய்கொடு நிலவே பன்னீரை தூவிடும் தென்றல் வந்து என்னை சத்தம் இன்றி முத்தமிடும். Thank you so much. Next song is some அழகாய் பூக்குதே song பாட போறேன். அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே ஆசையாய் பேசிட பாட்டை மாறும் அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும் காதலன் கைச்சிலை காணும் நேரம் மீண்டும் கருவறை கண்ணனாலே கண்ணீரம் அழகாய் பூக்கிறேன் பார்க்கிறேன் அடடா காதலி சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் வந்தாடும். கேக்குதா? Am I audible to everyone? Yes, கேக்குது. ஹலோ கேக்குதா? கேக்குது மேம். ஓகே. கண்ணாலனே சாங். ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாகம் தாகம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். மறந்து விட்டேன் இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை
அதிலும் இது கனவா இல்லை நினைவா உன்னை பார்த்தேன் கண்ணை நேற்றோடு காணுகிறேன் என் கண்ணாலே பறித்து கொண்டேன் இன்னும் பேசுகிறேன் கண்ணாலே சொன்னதெல்லாம் பகலிலே புரிவே நீ சொல்லாத நிறவிலே புரிவே காதல் கொண்டேன் உங்கள் சத்தை நானும் போட்டு அலைவேன் நீ குளிக்கையில் நானும் கொஞ்சம் நனைவேன் உப்பு மூட்டை சுமப்பேன் உள்ளங்கையில் மடிப்பு கைக்குட்டையில் ஒளித்துக் கொள்வேன் நலி வரும் போது விலகலை செய்து மேலும் வரம் வாங்கிக் கொள்வேன் நீதிதனே நீதிதனே ரகசிய செய்திகள் சின்ன சின்னதான் ஓரிகைகள் தேடி ஒரு செய்திகள் Thank you. அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே ஒரு பாலைவனமாய் திகழ்ந்த வயிற்றில் பாலைவான் தாயே என் பாதி உயிரை திருப்பி தரவே மறந்து வந்தாயே இந்த பாவை உன்னை சுமந்ததில்லை நான் உன் தாயே அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே என் பாதி உயிரை திருப்பி தரவே மறந்து வந்தாயே இந்த பாவை உன்னை சுமந்ததில்லை நானும் உன் தாயே நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாயுடைந்தே நீ நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாயுடைந்தே
இம்மாலை வானம் மொத்தம் இருபூசில் கொள்ளும் சத்தம் இங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ நீந்தானே நீதானே என் கண்கள் தேடும் பிம்பம் உயிரின் திரையில் உன் Thank you so much. வெல்சி, நான் பேசுறது கேக்குதுங்களா? Nice voice. கேக்குற பாட்டு பாடுவீங்களா? கேளுங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க இல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா சாங்ஸ் எல்லாம்? நான் கொஞ்சம் சாங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. எத்தனை சாங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் ஒரு 13 songs ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். Okay, can you sing any full song for us rather than singing just Pallavi and Charanam? Can we hear a full song? Anything of your choice? என்ன song? Any song in the full song, I mean, like. Okay, sure. Super. நினைத்து பார்த்தா நெருங்கி அழகில் வருவேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேன் ஓ உன்னில் என்று என்னை பார்க்கிறேன் எடுத்து படிக்க முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு தந்தேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேன் ஓ உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன் ஓ உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன் ஓ உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன். Thank you. Thank you so much. நைஸ் ஒன் வெல்சி, நல்லா பாடிருக்கீங்க. கண்ணம்மா சாங் பாடுவீங்களா? பாடுங்க, கண்ணம்மா சாங் பாடுங்க. கண்ணம்மா சாங் என்ன சாங்? பெல்சி அந்த அஞ்சலி சாங் பாடினால அஞ்சலி அஞ்சலி சாங் ரெடி. ஓகே.
Bro, திவாகர் ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன சாங் இது? கண்ணம்மா சாங். அந்த கண்ணம்மா கண்ணம்மா அழகு மூஞ்சிலை வருமேடா குட்டியும் அவங்களுக்கு பாருவாங்க. கண்ணம்மா கண்ணம்மா அழகு அழகு மூஞ்சி. ரெட் லைன் பாருங்க. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே தேமலை பருத்தி பூவ போல அவ்வளவுதான். எனக்கு அதுக்கு மேல தெரியாது. நேற்று இல்லாத மாற்றம் மின்னல் காற்று என் காதில் ஏதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? இளமை தூங்கிவிட்டதா? இதயம் தூங்கிவிட்டதா? தொழுமனமே இல்லாத மாற்றம் மின்னல் காற்று என் காதில் ஏதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? இளமை தூங்கிவிட்டதா? இதயம் தூங்கிவிட்டதா? தொழுமனமே கடவுள் இல்லை என்றே தாயை காணும்படி கடவுள் இல்லை என்றே ஆசை தோன்றும்படி காதல் பொய் என்று சொன்னேன் உன்னை காணும்படி கவிதை வரியின் சுவை அர்த்தம் புரியும்படி கங்கை நீரின் சுவை கடலில் சேரும்படி காதல் சுவை ஒன்றுதானே காற்றடிக்கும்படி நேற்று இல்லாத
இதுதான் காதல் என்பதா இளமை தூங்கிவிட்டதா இதயம் தூங்கிவிட்டதா தோழமனமே வருவான் காதல் தேவன் என்ற காற்றும் கூட வரட்டும் வாச தேடி என்று காவல் மீற வலையில் போசராகமாக இசைத்தே வாழ்ந்த பாடலை நெஞ்சமே அதிலாயதன் மேகம் மோகம் வந்தது மோகம் வந்தது ஓ மௌனம் வந்தது நெஞ்சமே பாட்டது அடியாயது பேரது மாலையானோ மனதோடு கேட்க சத்தா ஒரு மாதிரி இருக்கு. இல்லம்மா. இருக்கு. கேக்கு. கேக்குதா? என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே முன்பே அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு வரம் பார்க்கவா ஐயோடே கையோடே மயங்கி மடியில் பூக்கவா
மாடி அம்மாடி நீ தொடங்க தொலைவிடுவா எழுந்ததை நீக்குவா இரவலும் நீக்குவா நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா ஐயோடே ஐயோடே மயங்கி மடியை போக்கவா மாடி மாடி நீ தொடங்க துளை நெடுவா எழுந்ததை நீக்குவா இரவலும் நீக்குவா என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உன்னாலே பெண்ணானே எப்படி எனக்கு நெருங்கி ஒரு வரம் பார்க்கவா மயங்கி மடியை போக்கவா மாடி மாடி நீ தொடங்க தொலை நெடுவா எழுதரை நீக்குவா இரவல் நீக்குவா Thank you. Thank you. Thank you, Sai. மலக்காத்திருக்கிற போது மல்லிகை பூ பாடாதா மழமேகம் கூடுற போது மஞ்சள் எங்கில் அடாதா மலக்காத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதா மழமேகம் கூடுற போது மஞ்சள் அடாதா என் பாட்டு மச்சானா விட்டெடுத்த உன்னாலா கட்டி விட்ட சுமாரித்தலம் கட்டி கடக்குமா ஒரு காட்சியின் மனத்தை தோறி நாம் வச்சுக்கினையா உழலூரும் கண்ணனுக்கு நீ பாடும் பாட்டு கேட்குதா என் குரலோடு மச்சா உந்த குரலோச போட்டி போடுதா Shorty Narmada.
வெண்ணிலவே 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 விண்ணை தாண்டி வருவாய் நான் நிலையான ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் வரும் பார்க்கும் முன்னே உன்னை அறிந்தாலே ஆனந்தம் வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாய் நான் நிலையான ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் வரும் பார்க்கும் முன்னே உன்னை அறிந்தாலே எட்டாக உயரத்து நிலவை வைத்தவன் யார் கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யார் இதை எண்ணி எண்ணி இயற்கையை இருக்கிறேன் எட்டாக உயரத்தில் நிலவை வைத்தவன் யார் காற்று அறியாமல் பூவை திறக்க வேண்டும் கூட அறியாமல் தேனை ருசிக்க வேண்டும் அவ்வளவை ரசிக்க வேண்டும் போன்ற பெண்ணோடு மணி பாயாசம் கேக்குறாங்களா ஜார்டி இல்ல இல்ல ஒரு நாள் மறுநாள் எடுத்தேன் உன்னை நான் கொள்ளாமல் ஒன்று குறித்தேனே மன்னிப்பாயா 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 என்னால்
தேங்க்யூ டி. பெல்சி அப்படியே அவங்க கூட சேர்ந்து பாடுறவங்களாம் பாட சொல்லுவோமா? ஓகே ப்ரோ. கேளு யாரெல்லாம் பாடுறாங்கன்னு கேளு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து குறை வச்சிருக்கீங்களா, பாட சொல்லு. நர்மதா 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 இருக்கியாடி? பெல்சி பெல்சி நோ பெல்சி. என் கூட சேர்ந்து பாடு. இது ஜூம் மீட்டிங் வேற, உன் வாய்ஸும் என் வாய்ஸும் இது சிங்க் ஆகாது. ஆல்ரெடி சேர்ந்து பண்ணல கேவலமா இருக்கும், இதெல்லாம் பண்ணா கேவலமா இருக்கும். வேணாம். ஆகிறதெல்லாம் ஆகும். நாங்க நிறைய டைம் ட்ரையல் பார்த்துருக்கோம். ஏன்னா எங்க டீம்ல வந்து நாங்க தீபாமாவை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க எத்தனை டைம் ட்ரை பார்த்துருக்கோம்ட்டு. ஏகப்பட்ட டைம் பாடிருக்காங்க. இது புதுசா என்னம்மா சொல்லுங்கம்மா, அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்கம்மா, அப்பதான் பாட வைக்க முடியும். நீங்களெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பாடல் நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீங்க எல்லாம் பாடாம போனா எப்படி? அண்ணா அவங்க பாடினாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நாங்களாம் ஓடி போயிடுவாங்க. ஒன்னும் பிரச்சனை. நாங்க இதோட பயங்கரமா தான் கேட்டுருக்கோம். பாடுங்க. புடிச்சு போடு. ஈவினிங் டைம்ல வந்து கேக்குறது காதுக்கு இனிமையா பாடுங்க, கேளுங்க. நானே என் வாய்ஸ் நீ கேட்டதுக்கு அப்புறம் பாட சொல்லி கேக்குற பத்தியா, எல்லாம் ஓடி போயிடுவாங்க. நீங்க பாடுங்க, பெல்சி வந்து கேர்ள்ஸ் வாய்ஸ் பாடுவாங்க, கரெக்டா இருக்கும். ஏன்னா போட்டோ எனக்கு விட்டா படிச்சு வச்சிருவேன். நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பாடுங்க, நான் ஒரு ஆபீஸ்ல இருக்கேன். நான் பாடுன கேக்குறதுக்குலாம் ஆள் இருக்காது, சுத்தில ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, மானம் போயிடும். சோ நீங்களே பாடுங்க, நான் லிசன் மட்டும் பண்ணிக்கிறேன். ஆனா இத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 16 பேர் இருக்காங்கப்பா. ஒரு 2 பேர் தேவை, யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் கூட்டி பேச வைக்கும் போது தனியா இருக்கு. பூவரசன், பிரவலிகா, ராஜி, சுபா, சாதி, ஜனீஷ், விஜய், பூவரசன், பத்து. Rather than singing 4 lines from every song, just try some mashup. ஒரு பல்லவி, ஒரு சரணம், ஒரு அனுபல்லவி, அந்த மாதிரி அது கொஞ்சம் mashup ட்ரை பண்ணுங்க. ஹிந்தி சாங் பாடட்டுமா? हमको मिली है आज घड़ियों जी भर के देख लीजिए हमको करीब से आपकी नसीब में ये बात हो न हो, शायद इस जन्म में मुलाकात हो न हो, लग जा कहीं
कुछ पूछा ना कुछ मांगा तूने दिल से दिया जो दिया ना कुछ बोला ना कुछ बोला मुस्कुरा के दिया जो दिया दो ही दो तू ही छाया तू ही अपना पराया और कुछ ना चाहूं बस इतना ही जानूं मेरा दिखता है यारा मैं क्या करूं मेरा दिखता है यारा मैं क्या करूं तुझे सूरज उगता है यारा मैं क्या करूं मेरा दिखता है यारा मैं क्या करूं தீபாமா நீங்களாவது சேர்ந்து பாடுங்கம்மா. ஐயோ இல்லப்பா நான் வெளியே இருக்கிறேன்ப்பா. எல்லாரும் இதே சொன்னா என்ன? எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஜூம் மீட்டிங் எல்லாம் சொன்னதுக்காக யாரும் அன்மியூட் பண்ணாங்க போல் இருக்கு. வேற லெவல்ல சவுண்ட் பேக்ரவுண்ட். யாரோ 1+ நாட்னு வந்துருப்பா. நான் ரிமூவ் பண்ணிட்டேன். வெரி குட். Yes, last 3 minutes, Blessing can say about yourself for intro section, Mari. You can just have something what you want to communicate. Blessing, ஏதாவது பேசணும்னா பேசுறா. அவ்வளவுதான். நான் யாராச்சும் கூட சேர்ந்து பாட சொல்லுங்க. நான் முதல்ல இருந்து அதான் கதறிட்டு இருக்கேன். உன் ஃப்ரெண்ட் தான் இழுத்து புடி அதான் நர்மூன்னு ஒருத்தவங்களை சேர்த்து வச்சிருக்கீங்களா இங்க? Yeah, she is my bestie. Then அப்புறம் என்ன அவங்க கூட? அப்ப ரெண்டு பெஸ்டீஸும் சேர்ந்து பாடுங்க. மெல்சி நாங்க உன்னதான் பாட சொன்னாங்க. நீ மட்டும் பாடு. தம்பி பப்ளிக் பார்த்து பேசுங்க. வேற வழியே இல்லம்மா, நீங்க தான். உங்களோட கலெக்ஷன்ஸ் ஏதாவது நீங்க யூடியூப்ல அந்த மாதிரி லோட் ஏன்னா லாஸ்ட் 2-3 minutes is there. So நீங்க உங்களை பத்தி சொல்லலாம். What you are doing and like ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, வெளியில இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. So they will know more about you. My name is Belsi Joy. Physiotherapy பண்றேன். காலேஜ்ல பண்ணிட்டு இருக்கேன். And சூப்பர் சிங்கர் ஆடிஷன் போயிருக்கேன். Am I audible? கேக்குதா? கேக்குதுமா, கேக்குது. நீ பேசு. சூப்பர் சிங்கர் ஆடிஷன் போயிருக்கேன். 3 rounds வரைக்கும் செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறமா ரிஜெக்ட் ஆயிட்டேன். கேக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சிங்கிங் கத்துட்டு இருக்கேன். கர்நாடிக் கத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 years கத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அவ்வளவுதான்.
அவ்வளவுதான் என்ன பத்தி. காலேஜ் எல்லாம் நிறைய சூப்பரா. ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைசஸ்லாம் வாங்க. என்னது சர்க்கஸ் போனியா? யூடியூப் லிங்க் ஆஃப் யுவர் சாங்ஸ் நீங்க தான் பாடி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் லிங்க்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல அந்த மாதிரி யூடியூப் சேனல் எனக்கு இல்ல. இன்ஸ்டாகிராம்ல தான் பாடி அப்படியே சாங்ஸ் போடுவேன் கவர் மாதிரி. ஆக்சுவலா இந்த சாங் செஷன் வந்து ஆரம்பிச்சதுக்கு ரீசனே வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் டெய்லி வந்து நம்ம ஏதோ ஒரு ஒர்க்ல எங்கேஜ் ஆகிட்டே இருக்கோம், ஏதோ பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் டைம்ல ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி ஒரு அப்படியே ஒரு ஜாலியா இருக்க ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போதைக்கு கரண்ட்ல நேர்ல மீட் பண்றது பண்ண முடியாது, அட்லீஸ்ட் வந்து ஒரு விர்ச்சுவல் ஈவெண்டாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வந்து இந்த சாங்ஸு சவுண்ட்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சாங்கும் அந்த மியூசிக்கும் வந்து எப்பயுமே பீப்புளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற விஷயமா நான் பாக்குறேன். ஸோ அது வந்து இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. நான் போன எல்லா இடங்களையுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எந்த ஒரு ட்ரைபல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இன்கேஸ் வந்து நீங்க ஏன்ஷியன் டைம்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த ஈவினிங் டைம்ல தே யூஸ் டு சிங் சாங் ஆர் மேக் சம் சவுண்ட்ஸ் அண்ட் ரவுண்டா உட்காந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் வந்து அவங்கள பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லாம மனசு ஒரு நிம்மதியா வச்சுக்கிட்டு, இந்த ப்ளூ ஜோன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ளூ ஜோன்ஸ் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அரௌண்ட் த வேர்ல்ட் ப்ளூ ஜோன்ஸ்ல இருக்கிற மக்கள் வந்து ஹாப்பியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. தே ஆல்வேஸ் யூஸ் டு பிளே சம் சாங்ஸ். அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தே வில் கலெக்டிவ்லி ஒரு குரூப்பா இருந்துட்டு பாட்டு பாடுறது, அவங்கள வந்து இந்த மாதிரி விஷயங்களை என்டர்டைன் பண்ணிக்கிறதுல வந்து என்கேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தட்ஸ் கிவ்ஸ் தேர் ஹாப்பினஸ் வந்து இதுல இருந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கேன் நிறைய விஷயங்கள். நான் லைவ்லயும் நிறைய இடங்களையும் பார்த்துருக்கோம். ஸோ இதோட பர்பஸே தான் வந்து நம்ம பெல்சி வந்து ஒரு சிங்கர் இல்லையா, அவங்கள வந்து பாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பிள்ளைங்க பாடிட்டாங்க, வேற லெவல் பாடிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நீங்க எல்லாருமே பாடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க யார் வேணா வந்து செஷன்ல வந்து தாராளமா பாடலாம். இல்ல உங்க ஸ்கில்லு வேற எந்த ஸ்கில் நீங்க இருக்குதுன்னு நினைச்சீங்கனாலும் அந்த ஸ்கில்ல எக்ஸிபிட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஈவன் யூ ஆர் அ டிசைனர், யூ ஆர் அ வீடியோ எடிட்டர், ஆர் வாட் எவர் யூ விஷ் டு ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், எய்தர் அ ஸ்டோரி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் த ஸ்பேஸ் அப்படின்னு நினைக்கிறேன், வேர் யூ கேன் ஷேர் திங்ஸ். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஷேர் பண்ண நினைக்கிறீங்கன்னா தாராளமா இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு வரலாம் நம்ம. அண்ட் மோர் ஓவர் வந்து உங்களுக்கு இதை பத்தின ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குது, ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு ஒருத்தர ஷேர் பண்ணா ஐ திங்க் தட் வுட் பி பெட்டர்னு நினைக்கிறேன். ஒரு இன்டராக்டிவா எடுத்துட்டு போகலாம். வேற யாராவது பேசினா நல்லா இருக்கும், நானே பேசிட்டு இருக்கேன். மற்றவங்க ஃபீட்பேக் சொல்லலாம். நம்ம எல்பிஎல்சில என்டர்டெய்னிங் செஷன்னா ஆக்சுவலி இது வந்து நல்லா இருந்துச்சு. பட் இட் ஷுட் பி மோர் இன்டராக்டிவ் மாதிரி தெரிஞ்சது. லைக் நிறைய பேர் கொஞ்சம் இன்டராக்டிவா இருந்தா செஷன் இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. பட் ஷி ஹேட் அ பிளஸி ஹஸ் அ வண்டர்ஃபுல் வாய்ஸ்டா. ரொம்ப நல்லா இருந்தது வாய்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டான சாங்ஸ், இன்னும் கொஞ்சம் நல்ல ஆக்டான சாங்ஸ் நீங்க ஐ திங்க் ஸ்ரேயா கோஷலோட சாங்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். தட் வாய்ஸ் சூட்ஸ் யூ a lot. ஓகே. ஸ்ரேயா கோஷலோட சாங்ஸ்ல you just try that songs that suits your voice a lot. அது நல்லா இருக்கும். சாங்ஸ் நல்லா இருக்கும், வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. keep it up and keep trying. and திவா ஒரு அந்தாச்சரி செஷன் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு செஷன்ஸ் போடுங்க. சரிம்மா, பண்ணலாம்மா, கண்டிப்பா பண்ணலாம். ஏதாவது பிளான் பண்ணலாம். இப்போ கூட டைம் இருக்குது நமக்கு, இன்னும் இப்போ கூட டைம் இருக்கு, ட்ரை பண்ணலாம். ஆனா எல்லாரும் ஒத்துழைக்கணுமே. அதான் இந்த ஜம்மி நவீன், கவிஞர், நர்மு, இந்த பத்து, பூவரசன், பிரதிலிகா, எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா வாயே தர மாட்டேங்கிறாங்களே. ஏதோ அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கயா. ப்ரோ இன்னும் கொஞ்சம் டைம் வந்ததுன்னா she can try சின்ன சின்ன that இந்த பாட்டு சின்ன சின்ன வண்ணக்குயில், ரைட்? அதான் வெல்சி பாடலாம். கவிஞர் ஏதோ அன்மியூட் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். கவிஞர் அன்மியூட் பண்ணிட்டு போயிட்டாங்க திரும்ப, அழகானம். ஐயோ, சின்ன சின்ன வண்ண கோயில் வந்து அந்த மன்னவன் அந்த அந்த சாங்ஸ்ல இருந்து பாடுறது. தட்ஸ் வெரி வண்டர்ஃபுல்.
ஹலோ பேசுங்க கவின், பேசுங்க கவின். அதான் கவின் ஒரு பாட்டு பாடணுமா, கவினும் அவங்க அம்மாவும் ஒரு பாட்டு பாடலான்னு இருக்காங்க. தாராளமா பாடட்டும். அந்த 2 பேரும் உட்கார்ந்து பாடுங்க ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். பாடு, வீடியோ ஆன் பண்ணிட்டு பாருங்க சார், so that நாங்க எல்லாரும் பாப்போம். கவின் அப்படியே வீடியோ ஆட் பண்ணுப்பா, வீடியோ ஆன் பண்ணு கவின். வீடியோ ஆன் பண்ண சொல்றாங்கம்மா. வெக்கப்பட்டுட்டு ஓடிட்டாங்க சார் 2 பேரும். இந்த நெக்ஸ்ட் சரி, செஷன் பரவாயில்ல பாட சொல்றாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பாடுங்க பாடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. 2 பேரும் வெக்கப்பட்டு 2 பேரும் நல்லா பாடுவாங்க இங்க. இப்போ வந்து வெக்கப்படுறாங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, வீடியோ போட வேண்டாம், நீங்க ஆடியோலயே பாடுங்க. பாட சொல்லுங்க. கவின் பயப்படாத, நாங்களாம் எதுவும் பண்ணிட மாட்டோம். நாங்களும் உன்னை மாதிரி குட்டி பையன் தான். அப்படியா அறிவா? ஆமாம்மா, எனக்கு ஏஜ் 5 வயசு தான் ஆகுது. ரைட்டுப்பா, சரிப்பா, வேண்டாம். நெக்ஸ்ட் டைம் பாடுறோம். ஓ இப்போ கூட பாடலாம் கவின், நான் வாய்ஸ் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. வேற யாராவது பாடுறதுன்னா பாடலாம், நம்ம பேசலாம். அப்படியே அனிமேட் பண்ணிட்டு பேசுங்க, நல்லா இருக்கும். பெல்சி சின்ன சின்ன வேணா கோயில் பாடு, உன்னை கேட்டுட்டு இருக்காங்க பாரு. எங்க போனேன், ஆளை போன, இருட்டா இருக்கு. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். மன்னவன் பெயரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டே மன்மதன் பாடலொன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தானியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் நேரம் தண்ணீரே காண 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 சின்ன சின்ன வண்ணத்துளி கொஞ்சி கொஞ்சி கூவுதலோ புரியாத ஆனந்தம் புரியாத ஆனந்தம் புரியாத ஆனந்தம் புரியாத ஆனந்தம் கூத்தாடும் சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதலோ. Thank you. Continue பண்ணுவா. மேனிக்குள் காற்று வந்து மெல்லத்தானாட கண்டேன், மங்கைக்குள் காதல் வெள்ளம் தந்தை போலோட கண்டேன், இன்பத்தின் இல்லையோ இல்லையே இல்லை, அங்கேயும் வந்ததான் சொல்லையே சொல்லையே தோறும் கேட்க வேண்டும் காதலோரம் கேட்க வேண்டும் பருவம் என்னும் கேட்டாலும் பாட 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 சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவரமா புரியாத ஆனந்தம் புரியாத ஆனந்தம் புரியாத ஆனந்தம் புரியாத ஆரம்பம் கூட்டாடும் முத்து சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவரமா.
Thank you. Hi. Hi guys. பேசுங்க ஸ்ருதி, பேசுங்க. ஸ்ருதி பேசுறேன். மந்தலி சென்னையில இருக்கேன். எஸ்பிபி சார் ரொம்ப எல்லாரும் மிஸ் பண்றோம், நானும் ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் ஞாபகமா ஒரு பாட்டு பாடலான்னு. என்ன பாட்டு? அந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜானகி மாப்பாவோட பாடியிருப்பார்ல, ரொம்ப சூதிங்கா இருக்கும். ரொம்ப அது கேட்கும் போதே ரொம்ப மெலோடியஸா இருக்கும் எப்ப பாரு கேட்கும் போதெல்லாம். ஸோ அந்த பாட்டு பாடலான்னு இருக்கேன். கொஞ்சம் நான் வெர்சடைலா ட்ரை பண்றேன். அதாவது அந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும், அந்த வாய்ஸ் டோன் மாறும்னால. நைஸ் சாங் ஸ்ருதி. நீங்க பாடுறீங்களா? பாடணும். சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, என்னை தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக, நான் உன்னை பாடுங்க ஸ்ருதி. தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே, சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, சோலையிலும் மக்கள் தோன்றும் நாள் நீயும் நீங்கினார், பாலையிலும் பூக்கள் தோன்றும் நான் மாதிரி. லைன்ஸ் தெரியல. வானமும் நானும் நீயும் கூடினார், மாதங்களும் நாட்களாகும் நானும் தேனிலவு நாள் காண ஏன் இந்த சோதனை, வானிலவை நீ கேளு கூடும் என் வேதனை, உடனே வந்தால் உயிர் வாழும் மறவேன் அந்நாள் வரக்கூடும், என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. அவ்வளவுதான் தெரியும். தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு? ஓகேவா? நைஸ் மா. தேங்க் யூ டா. கிரேட் வாய்ஸ் ஸ்ருதி மேம். தேங்க்யூ. நர்மு. தேங்க்யூ. ஹலோ, வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? என்னோட மம்மி பாடுறேன்னு சொன்னாங்க. ஷேர்டா.
நல்லா இருக்கு சூப்பரா இருந்துச்சுமா, நல்லா இருந்துச்சு. சவுண்ட் ஆனா பேக்ரவுண்ட்ல டவுன்ல கேட்டுச்சு, பட் நல்லா இருந்துச்சு. அப்படியே அம்மா ஃபேஸையும் காட்ட சொல்லு. ஹலோ ஹலோ பேசுங்க. ஹலோ பாடலாமா? நான் கபினிலோட தாராளமா அம்மா பாடுங்க. பேசுறேன். ஓகே, தேங்க்யூ. தாராளமா பாடுங்க. இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் நின்று, இதுவரை இது போலே நானும் இல்லையே, கடல் அலை போலே வந்து கரைகளை அள்ளும் ஒன்று, மூழ்கிட மனதும் பின்வாங்கவில்லையே, இருப்பது ஒரு மனது இதுவரை அது எனது, என்னை விட்டு மெதுவாய் அது போக கண்டேனே, இது ஒரு கனவு நிலை, களைத்திட விரும்பவில்லை, கனவுக்குள் கனவாய் என்னை நானே கண்டேனே, எனக்கென்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேளு நின்று, இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் என்று, எனக்கென்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேளு நின்று, இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் என்று. தேங்க்யூ. Yeah, nice voice and wonderful song. நல்லா பாடுனீங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே. அவரோட வாய்ஸ் ஆடிபிள் இல்லம்மா, யாருக்குமே எனக்கும் ஆடிபிளா இல்ல. ஆமா. வேற யாருக்காச்சும் ஆடிபிளா இருக்கா? இல்ல, எனக்கு ஆடிபிள் இல்ல, அதான் நினைக்கிறேன். பிளஸி மியூட்ல இருக்காங்க. பெல்சி சொல்லுங்க. நீங்க ஏதாச்சும் ஷேர் பண்ணிக்கோங்க. யாரும் பாருன்னா if you want to share something you can share, Belsi, or else you can end the session. Okay, end பண்ணிடலாம் session. Yeah, thank you so much. உங்களுக்கு இந்த செஷன் என்டர்டைனிங்கா கொடுத்திருக்கு. really ஒரு நல்ல மெலடியான வாய்ஸ். Thank you so much. Thank you all. We had a nice time actually. Let's end. Thank you.